தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் கட்டுமான பணி ஒப்பந்தங்களை வழங்குவதில் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே ஒப்பந்தம் என்ற சிஸ்டம் நடைமுறையில் உள்ளது. இதற்கு திமுக அரசும் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் தான் காரணம். கடந்த 2024 வழங்கிய ஒப்பந்தங்கள் மாநகராட்சி நிர்ணயித்ததை விட 12.51% வரை கூடுதல் தொகைக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் டெண்டர் முறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதிலும் திமுக ஊழல் செய்துள்ளது. ஆற்று மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, பணி நியமன ஊழல், மதுபான வரி ஏய்ப்பு என 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் பிடியிலிருந்து திமுகவினர் தப்பிவிடலாம். ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் மக்கள் அளிக்கும் தண்டனையில் இருந்து திமுக ஒருபோதும் தப்ப முடியாது என அன்புமணி கூறியுள்ளார்.